ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து கேக்குறான் இல்லையா, உண்மையை சொல்லு, இந்த போட்டோவை எதுக்காக எடுத்த, எதுக்காக இத ஒரு ஃபேமிலி போட்டோ மாதிரி எடுத்த அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் ஜஸ்ட் என் பையனுக்காக எடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது, போய் சொல்லாத, எதுக்காக இந்த மாதிரி போய் சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், ஹீரோ இன்னைக்கு செம ஷாக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் நானும் வந்து புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்திருக்கோம், அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளும் நீ என்கிட்ட மறைச்சு போய் சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறான். சரி, ஓகே, அப்படின்னா நான் நம்புறேன். நீ என்னோட அக்காவோட உண்மையான பேர் என்னன்னு மட்டும் சொல்லு, உனக்குதான் எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொன்னல, என்னோட அக்காவோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது ஹீரோக்கு அது தெரியல. அவனுக்கு தெரிஞ்சது அவளோட உண்மையான பேர் வந்து வேற ஏதோ போல. இவ கண்டுபிடிச்சிடறா, இவனுக்கு ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு வேக வேகமா அவளை இழுத்துட்டு போய் வெளியில தள்ளி கதவை சாத்திடுறா. இனிமே இந்த பக்கமே வராத, நீ வந்து தேவையில்லாம என்னையும் என் பிள்ளையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு மூளை குழம்பி போச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிடுறா. ஆக்சுவலா ஹீரோக்கு வந்து நல்லாவே தெரியும் இவ வாயால உண்மையை சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா, குட்டி பையனோட ஒரு ஹேர் தேவை, அதுக்காக தான் அவன் வந்திருக்கான். அவன் தான் குளிப்பாட்டிட்டு இருந்தான் இல்லையா, அப்பவே அவனோட முடியை எடுத்து வச்சுட்டான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, குட்டி பையனை எழுப்பி சீக்கிரமா கிளம்பு, எல்லாத்தையும் பேக் பண்ணி, இனிமே நம்ம இங்க இருக்க போறது இல்ல, இந்த வீடு ரொம்ப ஒழுகுது, அதனால நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. இங்க ஹீரோ அந்த சாம்பிள் எடுத்துட்டு வந்து ராஜு கிட்ட கொடுத்து இதை எப்படியாவது டெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ராஜு என்ன சொல்றானா, இவன் உன்னோட பையன் தான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நீ வந்து பின்னால எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கக்கூடாது, நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, ஆல்ரெடி எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் கிடைச்சாங்கன்னா எனக்கு போதும், அவங்க கூட நான் நல்லபடியா வாழணும், அதுதான் என் ஆசை அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு பின் கால் பண்றா. ஆனா பின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு அங்க வர முடியுமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலமா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவகிட்ட நார்மலாவே பேசுறான். அவகிட்ட எந்த விஷயமும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கல. சேர்மனை காட்டுறாங்க, செக்ரட்டரி கிட்ட செமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஷான் வந்துட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான் இல்லையா, அதனால இவன் என்ன சொல்றானா, அவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான், எதுனா வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அவன் போலீஸ் கிட்ட நிரூபிச்சுட்டானா மறுபடியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு பயங்கரமா கோவமா இருக்கான். இவ சரியான பைத்தியம் போல. இவ வந்துட்டு என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா, நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஹீரோயின் நான் உங்க கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றா. அதே நேரத்துக்கு பெண்ண காட்டுறாங்க. பெண் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவங்க ஆன்டி கிட்ட போயிட்டு ஹீரோ இந்த மாதிரி பணம் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, ஆன்டி ஆமா என்ன பணம் அனுப்பியிருப்பான், ரொம்ப கொஞ்சமா தான் அனுப்பியிருப்பான், அவனுக்கு நம்மளை பத்தி எங்க கவலை இருக்கு, அவனுக்கு எப்படியாவது வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அப்பதான் எனக்கு நிம்மதியாகும், அவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வர்றதுக்குள்ள அதுவும் அவனுக்கு அந்த சொத்தெல்லாம் கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்கோ, நமக்கு இன்னமும் சந்தோஷம் தான், கண்டிப்பா அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும், லீகலா நீ அவனுக்கு வைஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஒரு ஷாப்ல துணி எல்லாம் வாங்கி தச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த ஷாப்பை ஃபுல்லா உடைச்சு போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. யார் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கே யாரு என்னன்னு தெரியல, திடீர்னு வந்தானுங்க, திடீர்னு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க, இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு உனக்கு எதுவும் நான் கொடுக்க முடியாதுமா வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி வீட்டுக்கு போலான்னு வீட்டுக்கு போனா, இவ வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் தங்கினா இல்லையா, அந்த இடத்துல பார்த்தா நெருப்பு பிடிச்சிருது. ஐயோ குழந்தை எங்க அப்படின்னு பதறி போய் தேடிக்கிட்டு இருக்கா. நல்ல வேலையா குழந்தை ஸ்கூல்ல இருந்து வரல. ஹீரோயினும் ஃப்ரெண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே போறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, இப்ப வேலையும் இல்ல, அதே நேரத்துக்கு வந்து நம்ம இருக்கிறதுக்கான இடமும் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. சேர்மன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, தற்செயலா இந்த ஏரியால இவங்களை மீட் பண்ண மாதிரியும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. உடனே ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னோட வீட்டுல வந்து கொஞ்சம் தங்கிக்கோங்க, நீ வாடகை வேணா கூட கொடுத்துக்கோ, இங்க என்ன வாடகை கொடுப்பியோ அதை மட்டும் கொடு அப்படின்னு சொல்றான். உடனே ஃப்ரெண்டும் அது தாண்டி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்றா. அதனால அவனோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ கவலைப்படாத, உனக்கு வேலைக்கும் நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க நான் இருக்கணும்னா கண்டிப்பா நான் வாடகை கொடுப்பேன், என்னால என்ன வாடகை கொடுக்க முடியுதோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவன் அதுக்குமே ஒத்துக்கிறான். நேரா போய் செக்ரட்டரி கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ சொன்ன மாதிரி அவளையும் அவளோட பிள்ளையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ட, எனக்கு இதே போதும், சான்ஸே இல்ல, உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு கிடைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நமக்கு அதுல இருந்தே புரிஞ்சிருச்சு இவதான் இந்த எல்லா வேலையும் பண்ணிருக்கான்னு சொல்லி. ஐயன் இப்பதான் தூங்கி எழுந்து கேக்குறான், நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே சேர்மன் வீட்டுல அப்படின்னு சொல்றா. எனக்கு இவன் பிடிக்கவே இல்லம்மா, நம்ம இங்க இருக்க வேண்டாம், ஹீரோக்கு போன் பண்ணலாம், ஹீரோவோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயின் கிடையவே கிடையாது, இனிமே ஹீரோவை நம்ம தொல்லை பண்ணவே கூடாது அப்படின்னு
சொல்றா. இவன் இந்த வீட்லயே வந்து ஹீரோயினுக்காக மிஷின் அதுக்கப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தான் இல்லையா, அதை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நைட்டே உட்கார்ந்து தைக்க ஆரம்பிக்கிறா. சேர்மன் இன்னமும் வந்து அவனோட வீட்டுக்கு போகவே இல்ல. இப்ப ஹீரோயின் அந்த ரூமுக்கு போயிட்டா அவ தைக்கிறா அப்படின்னு சொல்லி வெளியில நின்னு பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பழைய வீட்டுல இருந்தாங்க இல்லையா, ஒளி வீட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மாறினாங்களே அந்த வீட்டுக்கே போய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு போனா அங்க ஹீரோ வந்துடுறான். ஹீரோயினும் குழந்தையும் எங்க அப்படின்னு கேட்கும் போது இவன் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னு எஸ்கேப் ஆகி போயிடுறா. சேர்மன் அந்த வீட்டுல வந்துட்டு ஹீரோயினையும் குழந்தைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான் அப்படின்றது சேர்மனோட அம்மாக்கு நியூஸ் வந்துடுது. நேரா கிளம்பி ஹீரோயினை பாக்குறதுக்காக அவங்க அங்க போயிடுறாங்க. அங்க போன உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுச்சு, ஐயோ 7:30 வந்துருச்சுடான்னு. இவ எவ்வளவு சொல்லியும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. ஹீரோயினை போட்டு அடிக்கிறாங்க, அவ ஃப்ரெண்ட போட்டு அடிக்கிறாங்க. இதுல வந்து அந்த பொம்பளை என்ன பண்றா அப்படின்னு பார்த்து குட்டி பையனையும் அடிக்க சொல்லி குட்டி பையனையும் தள்ளி விடுறாங்களா. அப்ப அவன் மண்டையிலேயே அடிபட்டுடுது. ஹீரோயின் உடனே அவனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன பண்றான்னா இவங்களை ஒரு இடமா தேடி போறான். ஸ்கூலுக்கும் போறான். ஸ்கூல்ல டீச்சர் வந்து இங்க வர்றதே இல்லப்பா, ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டோட நம்பருக்கு ஹீரோ போன் பண்றானா, பண்ண உடனே இவ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அர்ஜென்ட்டா அப்படின்னு சொல்லிடுறா. எல்லா விஷயமும் முடிஞ்சு இப்பதான் சேர்மன் வந்து வீட்டுக்கு வரான். ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவன் வந்து ரொம்ப ஆசையா பேசிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் திரும்ப பிறகுதான் தெரியுது, அதாவது லீ தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா இவளை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு போயிட்டா போல. லீ யாருன்னு தெரியுது இல்ல, இவனோட பொண்டாட்டி. ஏய் மூஞ்செல்லாம் என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, அவ இப்பதான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்கா. இங்க நேரா ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறான். வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, ஒன்னும் இல்ல தவறுதான் விழுந்துட்டான் அப்படின்னு ஹீரோயின் போய் சொல்றா. அப்ப இவன் என்ன சொல்றான்னா, உனக்கு எதனா பிரச்சனைனா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, உனக்கு எதனா காசு பிரச்சனைனா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கானா, அந்த டைம்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா சேர்மன் இங்க வந்துடுறான். விஷயம் தெரிஞ்சு ஹீரோவை பார்த்த உடனே அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, இவன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் முழிக்கிறான். இப்பதான் அவனுக்கு தெரியும் ஹீரோ உயிரோட இருக்கான்றது. ஆனா ஹீரோ அதே நேரத்துக்கு நான் வந்து பாலோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறான். இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவன் சைலண்டாவே இருக்கான், எதுவுமே பேசாம இருக்கான். ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாம ஹீரோயின் கிட்ட மட்டும், நீ கவலைப்படாத, இந்த ஹாஸ்பிட்டலுக்கே நான் தான் வந்து சேர்மன், ஏதாவது ஒரு விஐபி ரூம்ல போட்டு பெஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்க சொல்றேன், அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி இவளோட கைய பிடிக்கிறான். ஹீரோக்கு இது பார்க்கும் போது செம்ம ஆத்திரம் வருது. ஹீரோ போன் பேசணும் அப்படின்னு சொல்லி வெளியில போன உடனே ஹீரோயின் வந்து இவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவனுக்கு ஆக்சிடென்ட்ல எல்லாமே மறந்துடுச்சு, நீ தயவு செஞ்சு எதையும் உளறிடாத அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்பாடா மறந்துட்டானா அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம் ஆகுது. நேரா கிளம்பி போய் சேர்மன் அவங்க அம்மா கிட்ட பேசுறான். அவங்க அம்மா வந்து செம்ம கான்ல கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். எனக்கு என்ன தேவை அப்படின்னா, எனக்கு லீயோட சொத்தும் தேவை, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மரியாதையா நீ அவ கூட சேர்ந்து புள்ள பெத்துக்கணும், அப்பதான் வந்து அவங்க சொத்துக்கு வாரிசா நம்மளோட குழந்தை ஆகும் அப்படின்னு சொல்றா. லியோட ரூமுக்கு போறான். நேரா போன உடனே என்ன பண்றான்னா அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ சொல்றா, ஐயோ என்ன எதுவும் பண்ணாத, என்ன தொடக்கூடாது, இன்னைக்கு நான் வந்து இன்னைக்குதான் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே கேட்காம இவளை ரேப் பண்றான். மறுநாள் ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். இவனுக்கு தெரியாமே ஹீரோயின் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிடுறா. சேர்மன் இதோட என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு வந்து புதுசா ஒரு ஷாப்பை மட்டும் வாங்கி கொடுக்குறான். நீ வந்து எப்ப காசு வருதோ எப்ப சம்பாதிக்கிறியோ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இதை கொடுத்துரு, நீ அந்த வீட்டுலதான் இருக்க மாட்டேற, ஜஸ்ட் இதையாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். உடனே அதை செக்ரட்டரியும் எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு கொடுக்குறாளா, அதாவது சாவியை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை கட்டி போட்டிருக்கா மாதிரி அவன் மயங்கி இருக்கா மாதிரி ஒரு போட்டோ வருது. அது மட்டும் இல்லாம அவ இருக்க லொகேஷனும் வருது. இந்த சேர்மன் தான் இதை பிளான் பண்ணிருக்கான் போல. எப்படியாவது ஹீரோவை இந்த வாட்டியாவது கரெக்டா கொன்னுடணும், இவன் இருந்தான்னா கண்டிப்பா ஹீரோயின் எனக்கு கிடைக்கவே மாட்டா அப்படின்னு பிளான் பண்ணிருக்கான். ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். ஹீரோயின் அந்த இடத்துல இல்ல, நிறைய அடியாளுங்க தான் இருக்காங்க. அவனுங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோவை அடிச்சிடறானுங்க. அடிச்சது மட்டும் இல்லாம மாடியில இருந்து கீழே தள்ளிடுறானுங்க. அப்ப அந்த இடத்துல ஹீரோ தொங்கிக்கிட்டு இருக்கான அந்த டைமுக்கு சேர்மனுமே அங்க வந்து நிக்கிறான். சேர்மனோட கண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வருது. மேல இருந்து கீழே விழுந்ததுல ஹீரோ வந்து மயக்கத்துல இருக்கான். ஆனா வந்து அவன் அட்டைப்பெட்டிங்க மேலதான் விழுந்திருக்கான். இருந்தாலும் இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்தையே கொளுத்திட்டு போயிடுறானுங்க. ஹீரோயினுக்கு தண்ணியில தூக்க மருந்த கலந்து இந்த செக்ரட்டரி தான் இந்த வேலையே பார்த்திருக்கா. ஜஸ்ட் போட்டோ மட்டும் எடுத்து அனுப்பியிருக்கா. ஹீரோயின் எழுந்த உடனே, என்ன நீங்க டயர்ட்ல இப்படி தூங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறா. இப்பதான் அனுப்பின அடியாளுங்க என்ன சொல்றானுங்க போன் பண்ணி அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட பணத்தை காணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துக்கு சேர்மன் என்ன ஆச்சுன்னு கேக்குறான்.
போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்களா அங்க அப்படின்னு கேட்கும் போது அவ வந்துட்டு உண்மையை சொல்ல மாட்டா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றா. இப்பதான் 2 நாள் கழிச்சு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு கையெல்லாம் உடைஞ்சிருச்சு. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பின்னோட ஊருக்கு போயிடுறான். நேரா போயிட்டு ஆன்ட்டி கிட்ட மட்டும் என்ன பேசுறான் அப்படின்னு பார்த்தா, நீங்க பண்ண எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. மொத்தமா எனக்கு என்னோட இழந்த எல்லா மெமரியும் ஞாபகம் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்க எனக்கு பண்ணிருக்க கூடாது. என்னையும் என் பிள்ளையும் பிரிச்சுட்டீங்க. அவன் குழந்தையா இருக்கும் போது அப்பா இல்லாம எந்த அளவு ஏங்கிருப்பான். ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க செம ஷாக்ல இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, இவ்வளவு நாள் வந்துட்டு பெண் கூட தானே நீ வாழ்ந்திருக்க, அதனால நீ அவ்வளவுதான் உன் பொண்டாட்டியா ஏத்துக்கணும். இத்தனை வருஷமா உனக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்ப அவளு உன் பொண்டாட்டி உன் பிள்ளைன்னு சொல்லிப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, நானும் பெண்ணும் கணவன் மனைவியா இருந்ததே இல்ல, அது எனக்கு இல்ல உங்களுக்கு கூட நல்லாவே தெரியும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லும் போது இவங்களால எதுவுமே பேச முடியல. இப்பவும் என்னை வளர்த்த என் அப்பாக்காக மட்டும்தான் நான் இதை எல்லாத்தையும் சும்மா விட்டுட்டு போறேன். இதுக்கு மேலேயும் நீங்க என் குடும்ப விஷயத்துல தலையிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன், இத போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேல இவங்களால எதுவும் பேச முடியல. ராஜு கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ இருந்து இங்க எல்லாத்தையும் பாத்துக்கோ, பின்ன பாத்துக்கோ, நான் கண்டிப்பா அவளை ஏத்துப்பேன். ஆனா என்னோட மனைவியா கிடையாது, என்னோட தங்கச்சா நான் அவளை ஏத்துப்பேன். அவளுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன். ஆனா நீ என்ன பண்ற அப்படின்னா, இங்க நடக்கிற எல்லாத்தையும் எனக்கு சொல்லு. இங்க ஃபார்ம்ல எதுனா பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் காசு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ அடிபட்டு விழுந்து கடந்திருப்பான் இல்லையா, அப்ப ராஜு தான் ஹீரோவை காப்பாத்திருப்பான். ஹீரோயினை பாக்கிறதுக்காக சேர்மன் வரான். அப்ப குட்டி பையனுமே ஷாப்ல தான் இருக்கான். அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, இவனை கொஞ்ச நேரம் என் கூட அனுப்பு, நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை கூட்டிட்டு போறான். மறுபடியும் ஃபார்ம்ல காட்டுறாங்க. ஆன்ட்டி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த ராஜுவை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறா. நீ எப்படி அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிய விட்ட அப்படின்னு சொல்லும் போது, நான் என்ன பண்றது, அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் ரப்பர் வச்சா அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப திமிராதான் பேசுறான் ராஜுவும். இதுக்கு மேலேயே நீங்க என்ன எந்த விஷயமும் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ண கூடாது. ஏன்னா இப்போதைக்கு அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல எதுனா பண்ணா அவன் என்னையும் சேர்த்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு பயமுறுத்துறான் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு ஹீரோ இப்ப என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளை கூப்பிட்டு வச்சு பேசுறான். அதாவது என்ன சொல்றான்னா, எனக்கு ஹீரோயினுக்கும் அவளோட பிள்ளைக்கும் எப்படியாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் அவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு கோவம் வருது. அடே அவதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றா, எதுக்குடா நீங்க எல்லாம் கல்யாணம் ஆன பொண்ணு கூடயே பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்க, அவளுக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு அப்படின்னும் போது ஹீரோ சொல்றான், அது என்னோட குழந்தை அப்படின்னு உடனே இவ ஷாக் ஆயிடுறா. இத பார், இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்ப ரிப்போர்ட் எடுத்து காட்டுறான். எனக்கும் டவுட்டா இருந்தது, அதனாலதான் நான் செக் பண்ணேன். பார்த்தா உண்மையாவே அவன் என்னோட பிள்ளைதான் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் இவகிட்ட சொல்றான். அடுத்த சீன்லயே ஷாப்புக்கு போன ஃப்ரெண்ட் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, குட்டி நான் படத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரா. நேரா அவனை கொண்டு இங்க ஹீரோ கிட்ட ஹீரோவோட வீட்டுல விடுறா. ஹீரோக்கா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதுக்கு மேலயும் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு நான் உன்னை வெளியில அனுப்ப மாட்டேன்டா. உனக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு தெரியாமையே போயிடுச்சு இல்ல, உனக்கு இவ்வளவு வசதி இருக்குன்னு தெரியாம நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ இனிமே இங்கதான் இருக்க போற அப்படின்னு சொல்றான். இந்த சேர்மனும் சும்மாவே இருக்க மாட்டான் போல. இவன் என்ன பண்றான்னா, இன்னைக்கு என் பர்த்டே, அதனால உன் ஒருத்தி கூட தான் நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு வரான். பர்த்டே விஷ் பண்ணி கேண்டில ஊதுப்பா அப்படின்னு சொன்னா இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, இதே மாதிரி ஒரு வருஷமும் கூட என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும், அதுலதான் என்னோட சந்தோஷமே இருக்கு, லைஃப் லாங் நான் உன் கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஊதலான்னு போனா அதுக்குள்ள ஹீரோ ஊதிடுறானா. அவ்வளவுதான், ஐயோ இதுக்கு மேல அப்பனா உன்னோட பர்த்டே விஷ் நடக்கவே நடக்காதோ அப்படின்னு சொல்றான். எல்லாரும் சின்னதா பர்த்டே பார்ட்டி வைப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன ரெண்டு பேர் மட்டும் இருக்கீங்க, அதனாலதான் கலந்துக்கலாம் நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு திடீர்னு ஒரு கனவு வந்தது. திடீர்னு யாரோ ஒருத்தன் என்ன பண்றான்னா, என்னை ஏதோ ஒரு அருவியில தள்ளி கொலை பண்றான். அது மட்டும் இல்லாம சடனா அவனும் என்ன பண்றான்னா, என்ன மாடியில இருந்து தள்ளி கொலை பண்றான். சும்மா போகாம அதை கொளுத்தி விட்டுட்டு வேற போயிட்டான் தெரியுமா அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு இருக்கான். சேர்மனுக்கு அவ்வளவுதான், இதை கேட்ட உடனே பயங்கரமா பதட்டமாயிடுது. உடனே ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் ஹீரோ அப்படின்னு பார்த்தா, உன்னோட ஃப்ரெண்டு வெளியில உனக்காக வெயிட் பண்றா, உன்னை கூப்பிடுறா போ அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே எழுந்து கிளம்புறா. என்ன குட்டி பையன் இருப்பான் இல்லையா, அதனால நான் தான் எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன், நீயும் எல்லாத்தையும் மறந்து போன மாதிரி இப்ப எதுக்காக திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு எல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன்,
பழைசு எல்லாத்தையும் நான் மறந்துட்டா மாதிரி சுத்தமா என் மைண்ட்ல இருந்து அழிக்க போறேன். அதுக்கு மேல நீ வந்துட்டு இன்னமும் எனக்கு பிரச்சனை கொடுக்கணும், என் பொண்டாட்டிய தொல்லை கொடுக்கணும், என் பிள்ளைகிட்ட டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைச்ச, இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். இவன் சேர்மன் அப்படியே ஹல்ல விட்டு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.